சுரேஷ் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் நீங்க வாங்க நீங்க கேட்டீங்க சார் ரெடிப்பா சார் ரெடி சார் ரெடிப்பா நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மகனமென நிகழ்பகவ கண்டமிகமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் என்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. मूषिक वागन मोदक नृत्य चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते. मूषिक वागन मोदक नृत्य चामर कर्ण विलंबित सूत्र वामन பர்மிஷன் அனுமதி வழங்கிய பள்ளி நிர்வாகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்விழாவானது நடக்க காரணமாக இருந்த என் ஆறுயிர் நண்பன் தாமோதரன் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ். ஏன்னா இது முன்னாடி நம்ம 2000 பேட்ச் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தாமோதரன், கல்பனா, சுரேஷ், நம்ம பேட்ச்மேட் ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அவங்க தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அடித்தளம் ஆகிட்டாங்க. அவங்க வழித்தோன்றல தான் 100 பேருமே எல்லாமே முக்கியமானவங்க தான். நான் நிறைய சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். என் பேச்சை நிறைய பேர் இவன் என்னடா டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி என் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க குரூப் போட்டு. இவன் டார்ச்சர் ரொம்ப பெரும் டார்ச்சர் ஆகுதுறான்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வந்து சார் உங்கள் முன்னாள் மாணவிகள் 98-99 பேட்ச் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரு 3-4 மாதமாக நம்ம ஆரம்பித்து புதிய டைமில் நம்ம வந்து ப்ரோக்ராமை ஏற்படணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தோம், எல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்தோம். அதுமாரி அடுத்த லெவலில் வந்து ஸ்கூலில் நம்ம போயிட்டு நம்ம ஹெட்மாஸ்டர் அவங்க சாங்கில் பார்த்தோம், எல்லோரும் பார்த்தோம், ஆசிரியரை பார்த்து இது பண்ணிட்டோம். அடுத்த லெவலில் நம்ம இப்போ ப்ரோக்ராம் கடைசியாக வந்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தா கலைப்பள்ளி மேல்நிலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வருக வரையான வரவேற்று அனைத்து ஆசிரியர்களும் வருக வர தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்ல, ரொம்ப லாங்காக பேசிட்டார், நன்றி. எப்பா இதில் வந்து மேடையில் பேர் சொல்லணும், ஊர் சொல்லணும், இவங்க சொல்லலை. இந்த பேட்ச் 99, இந்த பேட்ச் வந்து தனி இந்த மனிதரில், இது நம்மளுடைய 99 பேட்சோடைய குடும்ப விழா, இல்ல விழா. ஓகேங்களா? இந்த நாளை வந்து இந்த இனி ஒரு ஆண்டுகள் நம்ம அனைவரும் உயிர் உள்ளவரை இந்த டிசம்பர் 28 வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் விட்றீங்களா இல்லையா, நான் விட மாட்டேன். நம்ம பேட்சை இன்னும் அடுத்து 25 ஆண்டு வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்துடுவான், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் விட மாட்டேன்னு சொல்லி என் பையன் டேக் ஓவர் படிப்பான். ஓகேங்களா? டிசம்பர் 28 வந்து நம்ம பள்ளி நாளாக கொண்டாடுவோம் என்றதை உறுதி சொல்லிடுறேன். வரவேற்புரை நானே பண்ணிடுறேன்ப்பா, ஏன்னா தப்பா சொன்ன மன்னிச்சிங்க. ஆசிரியர் உள்ளிட்ட மாணவர்கள், என் அன்பின் உறவினர்கள் அனைவருக்கும், என்னை படைத்த இறைவன், என்னை ஈன்ற தாய் உள்ளிட்ட அனைவரையும் காலை வணக்கத்துடன் வணங்குகிறேன். நமது பள்ளி விழா நடைபெற அனுமதி வழங்கிய பள்ளியின் தாளாளர் சுரேந்திர சார் வரல, அவர் அனுமதியின் பேரில் தான் நடக்குது. அப்புறம் நம்ம படிக்கும்போது நமக்கு எச்சமாக வந்து ரங்கபாஷன் சார் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார், ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். அவருடைய நல்ல ஆசையுடன் தான் இந்த விழா துவங்குது. அப்புறம் நம்மளுடைய பள்ளியின் தாளாளர் தலைமை ஆசிரியர் பிரவீன் சார் என்கின்ற பிரேம் சார் தானே சார், அவர்கிட்ட நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் சங்கர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஷெடியூல் மட்டும் எடுத்துட்டு நானே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்ம சங்கர் சார் மிலிட்ரி கேட்டப்போ போலீஸ் மாதிரி இருப்பார்ல, அவர் ஆக்சுவலாக சொல்லிட்டார், இன்னைக்கு டேட் சொன்னோம் இன்விடேஷன் கொடுத்தோடனே, நான் இல்லைப்பா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ப்பா, நான் வந்து டூர் போகிறோம், நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டார். ஆனால் அவர் வரலை. அவர் சார் நம்ம பின்னாடி சந்திக்கிறோம். அப்புறம் நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கோம் ரமேஷ் சார், சேகர் சார், அப்புறம் சீனிவாசன் சார், ஆனந்த் சார், பேர் எனக்கு தெரியல சார், என்னை மன்னிச்சிருங்க சார். பேர் சொல்லுங்கள் சார். விஜய் சங்கரா சார், விஜய் பாண்டரங்கன் சார், அனைவரையும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய மாணவர் சார்பாக கோடான கோடி நன்றி. உங்கள் பாத மலர்கள் சமர்ப்பிக்கிறோம் சார். வந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சில பேர் பி சொல்லக்கூடாது, ஏ சொல்லக்கூடாது, சி சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. பீனா பி தான், ஏனா ஏ தான், சீனா சி தான். நமக்குள்ள வந்து ஐடென்டிஃபை அது பி தான். ஓகேங்களா? அது நான் கெத்தாவே சொல்லுவேன். அதனால வந்து யாரும் தப்பா நினைச்சுக்கிறது. பி சி எல்லாரும் வேறுபடல. நான் எப்பவுமே சங்கர் பி செக்ஷன் சொல்றது நான் கௌரவமாக நினைக்கிறேன். எல்லா செக்ஷனும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நம்ம முன்னாள் மாணவர்கள் 2000 பேட்ச் பண்ணாங்க. நாங்கள் சரி நம்ம அவங்க அளவுக்கு பண்ண முடியலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். நான் நினச்சதை விட எதிர்பார்த்த விட சக்ஸஸாக வந்துடுச்சு.
மாணவர்கள் தான் வருவாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய பெற்றோர்கள், குழந்தைகள் இந்த மாதிரி யாருமே நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நண்பர் இன்னைக்கு ஆக்சுவலாக நிறைய கமிட்மெண்ட் டேவாக போயிடுச்சு. நிறைய பேருக்கு மேரேஜ் இருக்குது. முஸ்லீம் சகோதர நண்பர்கள்லாம் வரவே இல்லை. எல்லாம் நமக்காக பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஜாகீர், அனீஷ், அப்புறம் விழ மாட்டேன், நான்லாம் விழுந்தனா நீங்கள் தான் இருக்கீங்களே. நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்ககிட்ட இறுதியாக இன்னும் நிறைய லாங் ஸ்பீச் இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும். இல்லை பேசிடலாம். நான் உங்ககிட்ட இறுதியாக நிறைய பேசுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆளுக்கு யாரெல்லாம் பேச விருப்பப்படலாமோ பேசிடலாம். தாமு பேசிட்டேன், நான் பேசிட்டேன். இப்போ அடுத்து கல்பனா பேசுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து முத்துக்குமார், சுரேஷ், இவங்கெல்லாம் ரெடி ஆகிக்கணும். அப்புறம் விஜயபாஸ்கர் பேசலாமா? விஜயபாஸ்கர் பாருங்க, எங்கள் விஜயபாஸ்கர் எல்லாத்துக்குமே இப்போ எனிவேர் எனி பிளேஸ் ரெடி தான். விஜயபாஸ்கர் ரெடி ஆகிக்கிங்க. அந்த மாதிரி கேர்ள்ஸ் டீமில் யார் பேசுகிறீங்க? இந்திராதேவி. நம்ம ரீயூனியன் வந்து ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு அனுமதி கொடுத்த நம்ம ஹெச்எம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமது தலைமை ஆசிரியர் திரு ரங்கபாஷா ஐயா அவர்களின் நல்ல ஆசிரியர் நடைபெறும் இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவர்களுக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் விடப்படுறேன் சார். ஸ்கூல் சம்மந்தப்பட்ட சார், அதனால் அதை ஷேர் பண்ணுறேன். 2018 நான் வந்து இங்கே வந்து போஸ்டிங்கில் இது சொல்ல இந்த இடத்தோட பேரன் செல்வன் சொல்கிறதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜனார்தன் ஐயா அந்த சிலையை வந்து நீங்கள் எடுக்க சொல்லணும், அது சம்மந்தமாக மனு கொடுத்தாரு என்கிட்ட. சார் அதை நான் வந்து கிடப்பில் போட்டேன். அது 2 முறை போட்டேன். 3ஆவது முறை அவர் வந்து டைரெக்டாக செக்ரட்டரியேட்டே போயிட்டார், தலைமைச் செயலர் போயிட்டார். அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அதை பேசி ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டேன். அது எதுக்காக சொல்கிறேன்னா, பெற்ற தாயும் நம்மளை சுமத்த பள்ளி இறங்கி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டதை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேசுவேன். ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் நான் மேடையில் பேசுகிறேன். நம்ம ஸ்கூலில் நான்
ஆரம்ப பள்ளி தேசூரில் படித்தேன், உயர்நிலை பள்ளி இங்கே படித்தேன், மேல்நிலை பள்ளி பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், பல்லவன் பார்மசி காலேஜ் காஞ்சிபுரத்தில் படிச்சிருக்கேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு வந்து இந்த உணர்வுலாம் ஒரு நண்பர்கள் மேலே எனக்கு அவ்வளோ நண்பர்கள் யாரும் கிடையாது. ஆனால் இந்த பள்ளியில் தான் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்த நண்பர்கள் மேலே ஒரு உயிர், எனக்கு ஒரு உணர்வு. உங்களுக்கே தெரியும், குரூப்பில் ரொம்ப எந்த நேரமும் அந்த குரூப்லேயே நினைவோடு இருப்பேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அதிகமாக எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமும் உண்டு. எந்த நேரமும் கையில் புத்தகம் தான் வச்சுட்டு இருப்பேன். எங்கே போனாலும் கையில் புத்தகத்தோடு தான் போவேன். ஏன்னா புத்தகம் கையில் இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. ஒரு கூடவே அவங்க எழுத ஆசிரியரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி. இந்த பள்ளியில் எனக்கு மிக மிக பிடிச்சது, நம்ம ப்ரேயரில் பார்த்தோன்னா எல்லோரும் கற்போம். அதை நம்ம இன்றைக்கி ஒரு முறை ரிமைண்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லி 26 வருஷம் ஆயிருப்போம். அதை எல்லோரும் என் கூட சேர்ந்து நீங்கள் சொன்னால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம உணர்வு ரத்தத்திலே ஊறும். அது எப்படி ஒரு ஜனகன மனகதி பாடும்போது நம்மளுக்கு எல்லோரும் ஒரு இந்திய என்ற ஒரு பற்று உருவாகுதோ, அதே மாதிரி நம்ம சன்னதி பள்ளி 140 வருஷமாக இருக்குது. 140 வருஷத்துக்கு முன்னாடி ஜனார்த்தன ஐயா அவர்கள் வந்து இது கண்டிப்பாக அவர் தான் உருவாக்கி இருப்பார்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லுமே இந்த மாதிரி கண்டுபிடிச்சி சொன்னதாக எனக்கு தெரியல. இது வந்து நம்ம வந்து எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அவர் எவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காரு பாருங்கள். இதை தினந்தோறும் நம்ம காலையில் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம எல்லோர் மேலேயும் ஒரு அன்பு உருவாகும். இதை வந்து நம்ம டெய்லி நம்ம குழந்தைகிட்ட கூட நம்ம காலையில் நம்ம சொல்லும் போது நம்ம குழந்தைங்களும் நம்ம மனைவி கூட நம்ம மேலே பாசமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்பா குழந்தைங்க எல்லாமே தனித்தனியாக ஒரு உணர்வு, ஒரு பாசம், பற்று எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மிலிட்ரி ட்ரைனிங்ல கூட பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் அவங்களுக்கு பார்த்து சொன்ன வார்த்தையை திருப்பி 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 சொல்லி அந்த சின்ன பிரெயின் இடத்துல அதை பதிவு வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அது மாறவே மாறாது. இதை நம்ம இன்னைக்கு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு எல்லோரும் கற்போம். யாரோ ஒருத்தராக சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோரும் கற்போம், நன்றாக கற்போம், ஒன்றாக கற்போம். எல்லோரும் உழைப்போம், நன்றாக உழைப்போம், ஒன்றாக உழைப்போம். எல்லோரும் வாழ்வோம், நன்றாக வாழ்வோம், ஒன்றாக வாழ்வோம். இதுல வந்து அவ்வளோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அவர் எவ்வளோ யோசிச்சிருந்தா இந்த லைனை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த லைன்ல வந்து பயங்கரமான விஷயம் அடங்கியிருக்கு. ஒரு மந்திர சக்தி மாதிரி இன்னைக்கு நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா, நம்ம எங்கெங்கேயோ இருந்திருக்கோம், இன்னைக்கு சென்னையில இருந்து நம்ம நண்பர்லாம் வந்திருக்காங்கன்னா காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். நம்ம ஒரு தேவிகா கூட சொன்னாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நம்ம சகோதரி சொன்ன வார்த்தை, நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம்னாங்க. இதனால் வரைக்கும் நம்ம நண்பர்கள், நம்ம ஆசிரியர்கள் பல பேர் இறந்துட்டாங்க. நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம வந்து செல்ஃபோன் இல்லாத பீரியட் நம்ம வளர்ந்த ஆளுங்க. நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப், டச் ஃபோன்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சு. நம்ம நண்பர்கள் இறக்க மாட்டாங்க. இனி நம்ம நண்பர்கள் யாருன்னா தவறிட்டாங்க, நம்ம ஆசிரியர்கள் தவறிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து நம்ம ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தி மாலைகள் கண்டிப்பாக இடுவோம். அவங்களுடைய இடத்துல நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். இதெல்லாம் வந்து இந்த சன்னதி பள்ளியில் மட்டும்தான் முடியும். மற்ற பள்ளியிலையும் மற்ற கல்லூரியிலையும் முடியாது. உண்மையிலே இது நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கல்வி. இது இந்த நிறுவனம் 140 வருஷமா இந்த இடத்துல எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ஸ்கூலுமே கிடையாது. ஒரு வெள்ளைக்காரன் பீரியட்லேயே ஒரு திண்ணை பள்ளியிலிருந்து உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கல்வி இது. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாருமே இங்கே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக, ஒரே நண்பனாக, ஒரு தாய் பிள்ளையாக தான் நம்ம இங்கே வளர்ந்துருக்கோம். நம்ம ஆசிரியர்கள் நம்மளை அப்படிதான் உண்மையிலே நடத்திருக்காங்க. நம்ம ஆசிரியர்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். யாருமே நம்மளை பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மளை ஒரு குடும்பமாக தான் பார்ப்பாங்க. வேற என்ன நான் சொல்றது, நீங்கள் வேற என்ன சொல்லலாம், நீங்கள் அது சொல்லுங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு எல்லாருமே நம்ம ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் தான். ரெண்டாவது, நம்மளுக்கு எல்லாருமே கூட படிக்கிற பசங்க நம்ம சகோதரி மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சம்பந்த சார் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம நண்பர்கள் இன்ன வரைக்கும் நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம கட்டுப்பாடாக இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் தினந்தோறும் வாழ்த்துங்க. நம்ம நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும். காலையில் தூங்கி எழுந்து விடணும், தூங்கும் போதும் வாழ்த்துங்க. வாழ்த்துக்கு ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம ஆசிரியர்கள் நினைவு கூறுங்க. நம்ம முத்துக்குமார் பாருங்க, 10ஆம் வகுப்பு வரையும் தான் படித்திருக்காரு. இனி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு நிலை அடைந்திருக்காரு. அவர் நிறுவனத்தில் பல பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கான காரணம் அவர் ஆசிரியர் வந்து தினந்தோறும் நன்றி, அந்த நன்றி கடன், நன்றி அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லி தான் வளர்ந்துருக்காரு. நன்றியை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் நன்றியை மறந்துடுறோம். ஆசிரியரை மறந்துடுறோம், அப்பா அம்மா மறந்துடுறோம், கூட பிறந்த சகோதரர்களை எல்லாரையும் நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நம்மளுக்கு இருக்குது. எல்லா மதமும் சொல்கிறது அந்த நன்றி தான். அந்த நம்ம என்னைக்கு அந்த நன்றி மறக்கிறோமோ கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறது எல்லாமே ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த நன்றியை தினந்தோறும் நினைக்கும் போது முத்துக்குமார் மாதிரி நம்ம எல்லாரும் முன்னுக்கு வரலாம். முத்துக்குமார் பாருங்க, ஆன்மீகத்தில் இருக்காரு, எல்லா விஷயத்திலும் இருக்காரு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்காரு. அவர் வந்து நம்ம ஆசிரியர்கள் எல்லாருமே பாத பூஜை பண்ணணும் அவருடைய விருப்பம்.
அது வந்து நம்ம ஆசிரியர்களை ஒத்துப்பாங்களான்னு சிலது எங்களுக்கு ஒரு சந்தேகம், அதனால் பண்ணலை. முத்துக்குமார் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. நம்ம ஐயா இந்த கல்வி நிறுவனம் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். நம்ம பள்ளி மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. நம்ம சுரேஷுடைய குழந்தைங்க, ரஹிமானுடைய குழந்தைங்க, ஜாக்கிர் ஹுசனுடைய குழந்தைங்க, இதெல்லாம் ஏன் இங்கே படிக்கிறாங்கன்னா நம்ம உயர்வடைந்த மாதிரி நம்ம குழந்தைங்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கல்வி நிறுவனம் மேலும் மேலும் வளரணும். என் நண்பர்களும் மேலும் மேலும் வரணும். என் ஆசிரியர்களும் எல்லா நலமும் வளமும் அடையணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பள்ளியிலே நான் நின்று பேசுவதற்கு முதல் ஆளாக இருந்த இப்பள்ளியின் தாளாளர் முன்னாள் திரு ரங்கபாஷிம் ஐயா அவர்களுக்கும், இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி அடிக்கடி திரு சம்பந்தவாத்தியார் சொல்லுவார், மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், சன்னதி பள்ளி என்றால் சன்னியாசி அறிவான் அப்படின்னு சொல்லுவார். வந்த புதுசில் எனக்கு இது ஒன்றுமே தெரியாது, எதுக்கு இருந்தாலும் சன்னின்னு அப்படி தான் சொல்லுவார். சன்னியாசிக்கு குடும்பம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, கோயிலில் படுத்து தூங்குவான். அப்படிப்பட்டவனை கேட்டால் கூட பள்ளிக்கூடம் எந்த நல்ல பள்ளிக்கூடம்னு கேட்டால் நம்ம பள்ளிக்கூடம் தான் சொல்லுவோம். அதனால தான் சன்னதி பள்ளி என்றால் சன்னியாசி மறிவான். அப்படிப்பட்ட சீரும் சிறப்பும் மிக்க பள்ளியை மேன்மேலும் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லுகின்ற என்னுடைய மாணவன் பிரேம் அவர்களுக்கும், அடுத்ததா ஒரு அப்பா பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்டார்டிகா கடலை யாரும் கடக்க முடியாதுரா, ரொம்ப கடினமான கடல், பனி உருகி இருக்கும் அப்படின்றார். உடனே பையன் சொல்கிறான், எங்கள் வாத்தியாரால் கூட அதை கடக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா வாத்தியாரை வந்துட்டு அவன் அவ்வளோ உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி உயர்வாக இருக்கின்ற என்னுடன் வேலை செய்த ஆசிரியர்களுக்கும் இப்போது வேலை செய்து கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கும் அடுத்த வணக்கத்தையும், இந்த தமிழர்கள்லாம் பண்பாடுகளை ஒரு 10ஆக வகுத்திருப்பாங்க, ஒரு 10 கட்டளையாக வகுத்திருப்பாங்க. தசாவதாரமாக 10ஐ வைத்திருப்பார்கள், கோள்களாக 9ஐ வைத்திருப்பார்கள், 8 திசைகளை வைத்திருப்பார்கள். அதுதான் ராவணனுக்கு கூட எண் திசை வேந்தன் அப்படின்னு பேரு. 7 என்ன வச்சிருப்பாங்க, நாட்களை வைத்திருப்பார்கள். 6 சுவைகளை வைத்திருப்பார்கள். 5 திணைகளை, குறிஞ்சி முல்லை பாலை அப்படின்னு வச்சிருப்பாங்க. 4 வேதங்களை கொண்டிருப்பார்கள். 3 முக்கணிகளை கொண்டிருப்பார்கள். 2 இருபால் ஆண் பெண் என்ற ஒன்றை மட்டும்தான் வைத்திருப்பார்கள். ஒழுக்கம் என்ற ஒன்றை வைத்திருப்பார்கள். அந்த ஒழுக்கத்தை இந்த பள்ளியிலிருந்து கற்று சென்ற என் மாணவ மணிகளுக்கும், ஏன்னா 30 வருஷம் 25 வருஷம் கழித்து எங்களை கூப்பிட்டு மரியாதை செய்யணும்னு இருக்கின்ற ஒரு ஒழுக்கத்தை, கல்வி 2வது, ஒழுக்கத்தோடு இல்லாத கல்வி எந்த பயனும் கிடையாது. ஒழுக்கம் இருந்தால்தான் எந்த துறையிலும் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருக்கின்ற என் மாணவ மணிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்லாம் கூப்பிடும்போது இந்த 25 ஆண்டு விழான்னா, எங்கள் விழான்னா எங்களுக்குள்ள அட்ராக்டிவாக பேசலாம். உங்களுக்குள்ள வந்து என்னை கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று அடித்தது தான் பேச முடியும். நான் நல்லா நடத்தினேன்னு நானே சொல்லக்கூடாது. நீங்கள் யாருன்னா வந்து சொன்னாதான் உண்டே தவிர நானும் நல்லவன் தான் சொல்லினாலே முடியாது. ஆகையால் எதை பேசுறது அப்படின்னே தெரியாது சில சமயம். இப்போ போன மாதம் கூட நான் வந்து செய்யார் பாய்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். என்னை பார்த்துனே 4 ஆசிரியர், ஐயோ ஜிஎஸ் வர்றாரு, ஏன் இங்கே வர்றாரு அப்படின்னாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியும் பொழுது வந்தாங்க. நான் பாய்ஸ் ஸ்கூலில் 1 ஹவர் சும்மா +2க்கு மட்டும் இப்பவும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். 10 to 11 செய்யார் பாய்ஸ் நான் நடத்திய பள்ளிக்காக ஒரு 4 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் 10% பாஸ் ஆகிடுறாங்க. வந்துட்டார் சார் அப்படின்னு, வாங்க சார் என்னாங்க, கொஞ்சம் ஒரு மன்றம் நாங்கள் வாரம் நடத்துகிறோம், நீங்கள் கொஞ்சம் வந்து தலைமை தாங்கணும் இன்றைக்கி அப்படின்னாங்க. என்ன மன்றம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். திருக்குறள் மன்றம் அப்படின்னாங்க. திருக்குறளுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? கணக்கை பற்றி பேசுனா கூட வந்துடுவேன். நான் வேணா அடுத்த வாரம் வரேன், வாரம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வரேன், எதுனா கொஞ்சம் ரெடி பண்ணின்னு வரேன், சும்மா வந்து போயிட்டு. இல்லை சார், டிஓவை கூப்பிட்டோம், அவர் திடீர்னு வேலையாக போயிட்டாரு, நீங்கள் பேசலாம் வேணாம், வந்து மேடையில் மட்டும் உட்காருங்க,
உங்கள் தலைவில் ஆரம்பிச்சுட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னாங்க. சரி, நானும் ஏமாந்து போய் மேடையில் உட்காந்துட்டேன். முதல் ஆளாக இது மாதிரி எனக்கு பேச கொடுத்தேன். என்னத்தை போய் திருக்குறளை பற்றி பேசுறது? ராமாயணத்தில் ஒரு கதையை, மகாபாரதத்தில் ஒரு கதையை, நமக்கு தெரிஞ்ச கதையாக பார்த்து பீமன் பலசாலி, அனுமன் பலசாலி அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு வந்தோன்னே கீழக்கிறவர் சொல்கிறார், சூப்பராக பேசுகிறீங்க சார். அடப்பா, வெளியே சொல்லாத திருக்குறளை பற்றியே சொல்லாத மகாபாரதி ராமாயணத்தையும் பேசிட்டு இறங்குறேன், என்ன போய் நல்லா பேசுறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் என்ன பேசுவது என்பது தெரியவில்லை. இங்கு இந்த பள்ளியில் பழைய நிறைய நினைவுகள் உள்ள வாசப்பில் வைக்கும்போதே அந்த நினைவுகள்லாம் ஓடும். ஆனால் எங்கள் பசங்களாம் வந்து கேட்குறீங்க, என் பேர் என்ன சொல்லுன்னு குயிஸ் ப்ரோக்ராம்னு. கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய மாணவர்களை பார்த்துட்டேன். இந்த வருஷம் மாணவன் பேரே மாற்றி கூப்பிடுவார். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டுக்கே நீ மாற்றி தான் போக வேண்டி போகிற, ஞாபகம் மருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுகள் இந்த பேர்லாம் ஞாபகம் இருக்காது, தெரியும். ஆனால் ஞாபகம் தெரிஞ்சு மூஞ்சி தெரியும், நல்லா தெரியும். வாடா ராஜான்னு கூப்பிடுவேன், இல்லை சனியை எப்படிங்கிறேன்னு சொல்லுவேன். அது திட்ட வார்த்தை. அது எப்போவுமே கூப்பிடணும் சார், என்னை வந்து கேள்வி 4 பூந்துன்னு என் பேரை சொல்லு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக படித்தேன், என் பேரை சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியலப்பா. அதில் ஆள் தெரியும், அவங்க வீடு தெரியும், மொத்தம் சொல்லுவேன். ஏன்னா இங்கே படிக்கும்போது என்னுடைய தாளாளர் ரங்கபாஷன் ஐயா ஒரு சிறந்த மனிதர். அதாவது யாருக்கு என்னவோ, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் முதல் சேர வரும்போது என்னை ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார், சேர்த்து வருவதுக்கு வந்தார். 89 வரேன். வரும்போது சொல்கிறாரு, தனியார் பள்ளிக்கூடம், உன்னை டியூஷன் அப்போயே டியூஷன் நடத்திங்கிறேன், செய்யார் நடத்திங்கிறேன், 82லேருந்தே நடத்திங்கிறேன். அதனால் உன்னை டியூஷனில் நடத்த விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்தோடு சரி. ஆகையால் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தினா சரின்னாங்க. பேசணும், சேர்ந்துட்ட பிறகு அவர் உட்கார வச்சு நான் கேட்டேன், நான் இங்கே டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்டேன். வேறு யாருன்னா முதல்லேருந்து அவர் சொல்லியே கூப்பிட்டு வந்தார், அதை மட்டும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அதுதான் மெயின் அப்பொழுது. அதுக்காக உள்ள நுழைஞ்சோன்னே அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தா அவர் ஒன்றுமே சொல்ல, தாராளமாக எடுத்துக்க. அடுத்தது இன்னொரு சொன்னார் பாருங்க, உனக்கு இடம் கிடைக்கலாம் பள்ளிக்கூடத்துலேயே வந்து எடு அப்படின்னாரு. இந்த பள்ளிக்கூடத்துல வந்து எதனா ஒரு கிளாஸ் எடுத்துக்க, நீ வந்து தாராளமாக எடு, மற்ற பசங்க வர்றதுனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னார். ஒரு சிறந்த மனிதர். ஆகையால் மற்ற ஒரு வளர்ச்சியில் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னும் கேட்க போனால் அவர் ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்க. அங்கே பாய் ஷெட் இருக்கும், முருகன் டிப்போ இருக்கும். அவர் ஒரு ஜாவா வண்டி எல்லோ கலரில் வச்சுருப்பார். அந்த நண்பனில் அந்த பொண்ணு ஓட்டுன்னு வரும், அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருப்பார். அது இங்கே ஸ்டார்ட் பண்ண அவ்வளோ தூரம் தான் ஓடுமே. அது ஒரு பழைய காலத்து அந்த வண்டி இருக்கும். அங்கெல்லாம் போய் அட்டை அடிப்பார். அப்போ கூட சொல்லுறாங்க, யாருன்னா என் பசங்க படிக்கல அப்படின்னா எங்கள் ஸ்கூல் ஜிஎஸ்சி கிட்ட அனுப்புங்க, அந்த கணக்கு தேத்தி விட்டுருவோம் அப்படின்னாரு. ஆகையால் எனக்காக ஒரு மேனேஜராக இருந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ஒரு சிறந்த மனிதர். அவரை பற்றி இன்றைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். என்னை நான் சர்வீஸ் செஞ்ச ஒரு நாளில் கூட ஜிஎஸ் அப்படி தான் கூட்டிருக்காரு தவிர ஒரு கோபமாக கடினமாக என்ன தவறுக்கோ எதுக்கும் கடிந்து கொண்டதே கிடையாது. அந்த மரியாதையை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றால் அவரை போல கடிதம் எழுத முடியாது, அற்புதமாக கடிதம் எழுதுறோம். படித்து பார்க்குறோம், அப்படியே அசந்து போடுவோம். இவ்வளோலாம் வச்சு எழுத முடியுமா? நமக்கு எழுதுறதே வராது. அதே போல் அவர் கீழே வேலை செய்தோம். அடுத்ததாக இந்த பள்ளியில் சில நினைவுகள் அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்ல மாட்டோம். வாத்தியாரம் வந்து ஒவ்வொரு திருக்குறள் சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லணுன்ட்டு கண்டிஷன் போட்டாங்க. ஒவ்வொரு ஆசிரியர் வந்து ஒவ்வொருத்தர். அப்போ சம்பந்த ஆசிரியர் இருப்பார். அவர் வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு சம்பந்த ஆசிரியர், அப்புறம் பத்மாவதி டீச்சர், பாஸ்கர் தாஸ் ஐயா, ஜிடி எல்லாம் சொல்லிட்டாங்க. 5வது கண்டிஷனால் எனக்கு வருது. சம்பந்த் சார் சொல்கிறார், ஜிஎஸ் நீ மேக்ஸில் திருக்குறள் சொல்லனார். ஐயோ, மேக்ஸில் எப்படியா திருக்குறள் சொல்கிறது அப்படின்னா, இல்லை உன்னால் முடியும், சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது மறுநாள் வந்து ஒரு திருக்குறள் சொன்னேன், இன்றும் ஞாபகம் தான். செய்யாமல் செய்த உதவிக்கு இவ்வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்கிறேன். அது பொழிப்புற சொல்கிறேன். செய்யாமல் நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யலைன்னா அதுக்கு உண்டான பலன் பூஜ்ஜியம். அப்போ நம்ம அவர்களுக்கு பூஜ்ஜியத்தை கொடுத்ததை போல அதிகம். திருப்பி அவங்க நம்மளுக்கு எதனா உதவி பண்ணாங்கன்னா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் வீடாகாது. உலகம் என்றால் இன்ஃபினிட்டிக்கு சமம். ஆகால் இன்ஃபினிட்டியே கொடுத்தாலும் சமமாகாது என்று பூஜ்ஜியத்தை கொடுத்தால் கூட கொடுக்கின்ற பலன் இன்ஃபினிட்டிக்கு சமமாக இருக்குன்னு சொல்லி கணக்கில் சொன்னனையோ எல்லாத்துலேயும் கணக்கு எடுத்து வந்து சேர்க்குறேன். என்னோடய லைஃப் அப்படியே கணக்குக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு.
இங்கே யார் யார் என்கிட்ட படிச்சீங்க தெரியுமா? கை தூக்குவீங்களா? எல்லாருமே தான் படிச்சு. இல்லை சில கிளாஸுக்கு போலையோட ஒரு டவுட்டு. அடுத்த நிறைய அந்த கிளாஸில் அப்போ எதிர்விங்கிற கிளாஸு அந்த இதில் 10th B ரிவிஷன் நடத்திட்டு இருக்கேன். புக் இல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கேன் பசங்களுக்கு. ஒரு டிஓ வந்துட்டார் அன்னைக்கு, ஹெட் மாஸ்டர் பக்கத்துலேயே முதல் கிளாஸு வந்து உக்காண்டார். அவர் மேக்ஸ் பழகுது. நான் பாட்டுன்னு 1.3ல் 4 வரும், இது இம்பார்ட்டன்ட் படிச்சிங்க, இது ஸ்கொயர் ரூட் படிச்சிங்க, இது படிச்சிங்கன்னு புக் இல்லாமல் புக்கே முடிச்சிட்டேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, பரீட்சைக்கு ரெடி ஆகிடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு மெயினாக ஃபேக்டரிஸ் காரணிப்படுத்த ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்போ ஒரு கணக்கு போடுவாதியார் அப்படின்ட்டு, நீங்களே சொல்லு ஐயா ஒரு கணக்கை போடுறேன் அப்படின்னு. அப்புறம் புத்தகத்துக்கு ஒரு கணக்கு கொடுத்தாரு, போட்டேன்னு அவர் எழுது, இது நான் வேறு மாடலில் போட்டோமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் தெரியும் இருந்தாலும் கணக்கு போலகுது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு கொடுத்துட்டு நான் போய் உக்காந்துட்டேன், போடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் போட்டார். அப்புறம் நான் திருப்பி அவரை கேட்டேன், இதை வேற ஒரு மாடலில் நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னொரு மாடல் போடுவியா அப்படின்னாரு. போடுவேன் அப்படின்னு போட்டு காமிச்சேன். இன்னொரு மாடல் போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 4 மாடல் அந்த மாடலை போட்டு காமிச்சிட்டு சொன்னேன், முதலில் போட்ட மாடல் தான் பையனுக்கு புரியும், மீதி 3 எனக்கும் உங்களுக்கு தான் புரியும், அதனால தான் அதை நான் நடத்தவில்லை அப்படின்னு சொன்னேன். மறுநாள் அவங்க பேத்தி எடுத்து வந்து என்கிட்ட டியூஷன் சேர்த்துட்டு போயிட்டார். அது நல்லூரில் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு போனார். ஆகிய இந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்தையும் கொடுத்தார்கள். நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அங்கே வேல்யூடு வரும்போது. அதே மாதிரி எக்ஸாமுக்கு அவர் வந்தார், ஆளுக்கு வந்தார், கொஸ்டின் பேப்பர் பிரிக்கிறாரு, என்னை தெரியாதனமாக கூட வச்சுட்டார். பப்ளிக்கு மேக்ஸ் அன்னைக்கு வந்துட்டார். அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்து பேசுகிறாரு, சார் கணக்கு பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை சார், 40வது கணக்கு இது வந்துக்குது, 41 இது வந்துக்குதுன்னு கொஸ்டின் பேப்பரே கடகடன்னு ஒப்பிச்சம்பாரு. நேராக மேனேஜ்கிட்ட போனார், இந்த ஆள் மட்டும் இந்த தெருவில் இருக்கக்கூடாது, இவன் மொத்தத்துக்கு ஆன்சர் சொல்லிவிடுவான் பசங்களுக்கு, வெளியே அனுப்பிச்சிடு அப்படின்ட்டு போனார். அதனால் அடுத்த நினைவு அப்படின்னா என்னுடைய இதில் இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா கிளாஸும் போயிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் 10th C கிளாஸ் டீச்சராக இருப்பேன் நான். அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் 3 விதமாக பிரிப்பாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பள்ளியில். அது வந்து நாங்களாக ஏற்பட்டு கொண்ட ஒன்று தான். ABC ஆக இருக்கும். ஏவில் அபோவ் 400 எடுத்த மாணவர்களை போடுவோம், பியில் 350 to 400 போடுவோம், பிலோவெல்லாம் சியாக போட்டு அத்தனை ஆண்டுகளும் யார் சிக்கு கிளாஸ் டீச்சராக போகிறது என்றால் நானாகத்தான் இருக்கும். நான் தான் அதை விரும்பி வாங்குவேன், ஏன்னா விரும்பி அடிக்கலாம், யாரும் வரமாட்டாங்க. ஆகையால் ஒரு வருஷம் செந்தில்குமார் நினைக்கிறேன், சி செக்ஷன்லேருந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தான். யாரும் எதிர்பார்க்காமல் வந்தாங்க. ஆகையால் அந்த சிஏ தான் கேட்டு வாங்கிக்குவேன், 10th தான் போகும். அப்போ ஒரு முறை மீட்டிங் இந்த நேர் ரூம் தான் நடந்து, டீச்சர்ஸ்லாம் சரியாக படிக்கலன்னு சொல்லும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, பசங்களாம் கிராமத்துலேருந்து வருது, ஒன்றுமே சரியாக படிக்க மாட்டேங்குதுங்க, என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு தெரியலன்னாங்க. 8வது இருக்கிற வாத்தியெல்லாம் சொன்னாங்க, 5வது ஸ்கூல் வாத்தியெல்லாம் சரியாக நடத்தலை, நாங்கள் வந்து அது கூட மாரடிக்கிறதா இருக்குது, வாய்ப்பாடே தெரியலன்னாங்க. 9வது 10வது வாய்ப்பாடெல்லாம் சொன்னாங்க, எல்லாரையும் பாஸ் போட்டுரும், நாங்கள் இங்கே வந்து பேஜாருங்கிட்டு அவருடைய குறையை ஒருத்த மேலே அப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டாங்க. அப்போ நான் மேனேஜர்கிட்ட பேசினேன், ஒரு முறை என்ன 6வது கிளாஸ் வாத்தியாராக போடுங்க, அதே வகுப்புக்கு நான் 7வதும் போகிறேன் 8வதும் போகிறேன், ஒரு செட்டை உருவாக்கிட்டு போகிறேன்னு. இந்த பள்ளி கேட்டதை கொடுக்கின்ற பள்ளி, ஜிஎஸ் நீ கோச்சிக்கூடாது, 10வதுலேருந்து 6வது அனுப்புறேன்னு கோச்சிக்கூடாது. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், நானே தானே கேட்குறேன்னு. அடுத்த ஆண்டு 6வதே கொடுத்தாங்க. போன பிறகு தான் தெரியுது அவனுக்கு நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 10th பையன் ஈஸியாக நடத்திடலாம். கணக்கு போர்டில் திரும்பி பார்த்தா அப்போ தான் நோட் எடுக்கிறான், பக்கத்தில் இருக்கிறவனை பேனாவில் குத்திக்கிறான், பென்சிலில் குத்திக்கிறான், எவங்கிட்டையும் நோட்டு இல்லை, என்ன அவனை எப்படி எழுத வைக்கிறதுலே தெரியல எனக்கு போனவொன்னு. ஏன்னா +2லேயே நடத்திட்டு 10thலேயே நடத்திட்டு +2 10th ரொம்ப ஈஸி. கேர்ள்ஸ் பாய்ஸ் வேறையா, கேர்ள்ஸ் இந்த பக்கம் உட்காருவாங்க, பாய்ஸ் உட்காருவாங்க. தப்பு பண்ணி பெஞ்சு மேலே ஏறுறான்னா ஏற மாட்டான். சார் 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 நாளைக்கு நீ 10 முறை கூட சொல்லு சார், எழுதிட்டு வந்துடுறேன் என்ன பெஞ்சை. இன்னும் கேர்ள்ஸுங்களை சொன்ன வச்சுக்க கண்ணீரே விட்டுருங்க. நீ 50 முறை கூட சொல்லி நான் எழுதிட்டு வந்துடுறேன், என்னை பெஞ்சு மேலே மட்டும் நிற்க வச்சுருக்கேன், இந்த பாய்ஸுக்கு எதிர்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ரொம்ப ஈஸி, இது மாதிரிலாம் பண்ண நாளைக்கு பெஞ்சு மேலே நிற்க வச்சுருவேன், எழுதிட்டு வந்துடுறோம். அவனை
சனினை யாரும் எழுதல, ஏந்திரா பெஞ்சுன்னு டெஸ்க் மேலே ஏறி நிற்கிறான். அவன் பெஞ்சு மேலே நின்னா கூட பரவாயில்ல, ஏறி சார் இது மேலே நிற்கட்டா சார் அப்படின்னு நிற்கிறான். கேர்ள்ஸ் அவன் தான் நிற்பானா, நானும் ஏறி நிற்பேன் நிற்குது. அது என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. அப்புறம் ஒரு பொண்ணை ஓங்கி சனி இது மாதிரி பண்ணிட்டு அடிக்க போனால் ஓடுது, கிளாஸுக்குள்ள திப்பி சுற்றி வருது. நான் திருத்திக்கினே ஓடுறதாகுது. ஓடி போய் ஒரு அடி அடிச்சிட்டேன். உடனே சொல்லுது, உன் பேச்சுக்கா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு மறுநாள் போனால் இப்படி திரும்பி நிற்குது. நான் தான் நேற்றே விட்டேன் இல்லைன்ட்டு. அப்போ என்னுடைய நடத்துகின்ற முறையை மாற்ற வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது அங்கே வேண்டி வரும்போது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை சொன்னேன், இது சொன்னேன். அப்புறம் வந்து ப்ரேயரில் பேசினேன். அது வரலும் ப்ரேயரில் 9th 10th 12th தான் ப்ரேயரில் நிறுத்துவாங்க. அந்த ஆண்டு போய் கேட்டேன், 6வது மாணவர்களை ப்ரேயரில் ஏற்றுறேன், கொஞ்சம் அனுமதி கொடுங்கள் சொல்லி கேட்டேன். கொடுத்தாங்க. மேலே ஏற்றிட்டேன் தவிர சொன்னனை தவிர இதுங்க என்ன செய்யணும்னு பார்த்தா மைக்கை கொடுத்தோடனே ஒவ்வொன்றும் சொல்லிச்சிங்க பாருங்கள். டான் 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 பயம், இளம் கன்று பயம் அறியாது. அன்றிலிருந்து இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களை இந்த பிரேயரில் ஏற்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து அந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டு அகல நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம், பேசலாம் இல்லையா? அப்படின்னா சாப்பாடு நேரம் வர ஆயிடுச்சு. நேரம் கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க பசங்க. உங்களை எல்லாம் கேதர் பண்ணுறதே கஷ்டம். நீங்களாம் வேலையை விட்டுட்டு வரணும். அதுவும் லேடிஸ்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரெலாம் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா மிகவும் பாராட்டப்பட வேண்டியது தான். ஏன்னா நான் படித்த பசங்களை கூட இருக்கிற பசங்களை பார்த்துட்டு வரேன்னா அனுப்புறதே கஷ்டம். அதுவும் ஆம்பளை பசங்களை பார்த்துட்டு வரேன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் மறுமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அவங்களாம் நன்றி கிடையாது. இங்கே வரும்போது சரி உங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் நடந்தது சொன்னேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பள்ளியை பற்றி ஒவ்வொருவருக்கும். இந்த பள்ளியில் வந்தவன் யாரும் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அவரவர்களுக்கு ஒரு இருப்பாங்க. இப்போ உங்களுக்காக பாய்ஸுக்காக எல்லாருக்காக வரேன். எல்லாருக்கும் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் 40 வயதை கடந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். 40லேருந்து 45 இருப்பீங்களா? சிறிய மாணவர்களாக இருந்தால் வேலை தேடுங்கள் என்று அறிவுரை செய்யலாம், அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து போய் அமர்ந்து விட்டீர்கள். அந்த துறையில் என்ன செய்வது என்பதை மட்டும் இதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்யுங்க. போய் உக்காண்டோம், மாட்டிக்கணும். எனக்கு இந்த வாத்தியார் வேலை பிடிக்காது. நான் சும்மா 82ல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மிஸ்ஸஸுக்கு தான் டீச்சராக போகணுன்னு ஆசை. பாவம், அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. 82ல் ஒரு ஆசிரியர் வந்து என்னை நெடுமுறை என்ற ஊருக்கு மேக்ஸ் நடத்துறதுக்கு ஆள் இல்லை, வந்து எடு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் முடிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துங்கிறேன். எத்தனாவதுக்குன்னு கேட்டேன். 10வது. எடுத்தோடனே 10வதுக்கு எடுக்க சொல்கிறியா? நான் எங்கேயா போய் எடுக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆரம்பித்த இந்த துறை 15 நாளுக்கு முன்னே ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். ஒரு 56-57 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான ஆள் வந்தார். வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்குண்ணேன், உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னாரு. அடப்போ, ஏன் எனக்கு ஈக்குவலாகிற மாதிரி இருக்கிறேன்னு என்கிட்ட தான் படித்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பவே சொல்லுவாங்க, நீ வயசான உனக்கு என்ன தான் வயசானலாம் கூட படிப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டே கேட்டேன், என் கூட படிச்சியா என்கிட்ட படிச்சியா அப்படின்னு. உங்ககிட்ட தான் சார் படித்தேன், 83ல் நான் தான் சார் உங்ககிட்ட மேக்ஸ் படித்தேன் அப்படின்னா. அப்போது செமையாக அடிப்பீங்க சார், நல்லா சொல்லி தருவீங்க சார் அப்படின்னா. அவங்க பசங்களை கூப்பிட்டு, இவர் என் கணக்கு வாத்தியார், சூப்பராக சொல்லி தருவார், ஆனால் செமையாக அடிப்பார். அப்போ அடிச்சிக்கிறேன் பொழுது நான். அப்புறம் இப்போ இங்கே சந்திரமோகன்கிட்ட பல் டாக்டர்கிட்ட வந்தேன். போன மாதம் வந்தேன் பல் இருக்கு. அவன் 94-95 பேட்ச் பழகுது. அவன் வீட்டில் பசங்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தான். எங்கள் கணக்கு வாத்தியார் சூப்பராக நடத்துவார், சூப்பராக அடிப்பார். அந்த நடத்துவார்ன்றதோடு எவனும் நிறுத்த மாட்டேன்றான். என்னம்மா அது அப்புறம் உங்களுக்குள்ள சாக் பீஸில் அடிப்பார் அப்படின்றது, டஸ்ட்பில் அடிப்பார்ன்றது 2வது ஆக்டிவிட்டி. அப்புறம் 2010 ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்கிக்கின்னு இருந்தேன். என் பின்னாடியே எங்கள் பிரேம் சார் போலியே உயர்ந்ததாக ஒரு ஆள் வந்துட்டு பிரியாணி வாங்கிக்கிட்டு
திடீர்னு என்னை பார்த்துட்டு நீங்கள் ஜிஎஸ் தானே அப்படின்னாரு. ஆமாம், வணக்கம் சார், கை கொடுங்க சார். நல்லா எனக்கு மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை. மூஞ்சி கூட எப்படி மறந்துன்னு தெரியல. மூஞ்சா ஞாபகம் இருக்கும், அது கூட இல்லை. அப்படியே ராஜா நீ என்கிட்ட தான் போயிடுச்சு. என்ன சார் மேக்ஸில் 200க்கு 200 என்னையே மறந்துட்டீங்களே அப்படின்னா. அடப்பா 200 எடுத்தோடனே மறந்துட்டுக்கிறேன்னா அது பெரிய தப்பு தானடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செட்டு நாங்கள் 5 பேர் 200 சார், நான் ஒருத்தர் சார் அப்படின்னா. அப்போ மீதி 4 பேரும் அந்த செட்டடா நீனு. அப்போ அவனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன், என்ன மறந்துட்டே நீ அப்படின்னா. ஆமாண்டா சாரிடா ராஜா, என்ன பண்ணுறேன் அப்படின்னா. நான் ஜிஹெச்சில் கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னா. செய்யார் ஜிஹெச். அவன் கூப்பிட்டு அவங்க பசங்க சொல்கிறான், சூப்பராக நடத்துவார், அடிப்பார். போனாண்டு ஒரு 10th பையனுக்கு நடத்தியிருந்தேன். அவர் பாய்ஸ் ஸ்கூலில் பையனை சேர்த்துட்டு வெளியே இட்டு வர்றாரு. என்னை பார்த்துட்டார் வெளியே. சார் பையன் என்ன மார்க் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்கல. சொல்கிறா மார்க்குனாரு. 79ன்னா. மனசுக்குள்ளே பக்குன்னுச்சு, இந்த ஆள் திட்ட போகிறான், உங்ககிட்ட சேர்ந்து 79 தான் வாங்கினானா அப்படின்னு சொன்னோடனே சப்பக்கட்டு கட்டலான்னு வந்தேன். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்து பையன் அவ்வளோதான் எடுத்தான் அப்படின்னு சொல்லலான்னு வரும்போது அவர் சூப்பர் வாத்தியார் சார், என் பிள்ளை 35 எடுக்க மாட்டான்னு நினச்சேன், 79 எடுத்துட்டான் சார். அவன் சொன்னான், அந்த ஆள் அடிக்கிறது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா. அப்போ என்னுடைய வாழ்க்கை இவங்களாம் சொன்னதை கேட்ட பிறகு தான் நான் அப்போ இருந்தே நல்லா தான் நடத்தியிருக்கேன் போலகுது, நல்லா தான் அடிச்சிருக்கேன் போலகுது. இந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த துறையில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் நிறைய. இன்னைக்கு கூட ராத்திரியில் 1 மணிக்கு எழுந்தோன்னா ஒரு கணக்கு எடுத்துட்டு வேறு மாடலில் போட முடியுமான்னு போட்டு பார்த்து உட்காந்துருப்பேன். எனக்கு வேறு தெரியாது. அதில் உட்காந்துட்டு இந்த கணக்கை வேறு இப்படி போட்டால் என்ன, இத்தனால இப்படியே சொல்லிங்கிறமே, இதை சொன்னால் என்ன அப்படின்ட்டு. நேற்று கூட ஒரு பொண்ணு நான் போட்ட மாடலை மாற்றிட்டு நடத்திட்டே இருக்கும்போது +2 பொண்ணு, சார் இது இப்படி போட்டால் என்னன்ட்டு, சூப்பராக இருந்தது, போடலாமா அப்படின்னு. அதில் கற்றுக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அந்த பாடம் ஈஸியாக. அதே போல் உங்கள் துறையை நீங்கள் மேலும் என்ன வளர்க்கலான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் புது துறையை நாம் என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. தெரிஞ்சது தெரியாமல் நாய்க்கு வாழ்க்கப்பட்டோம், குறைச்சி தான் ஆகும் நாங்கள் வேலைக்கு வரும்போது. அது புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி. அதே போல் எஜுகேஷன் அப்படி தான் போய் சேர்ந்துட்டீங்க, அந்த துறையை பாருங்கள். அடுத்ததாக லேடிஸுக்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய குறைய பையன் படித்து டாக்டர் ஆகிடணும், இல்லை பெரிய பணக்காரன் ஆகிடணும், உள்ளே தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் சொன்ன விட ஸ்டடின்னு அப்படின்னு 8 வரைக்கும். அவைகள் இங்கே வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லலாம், சும்மா மனசு சொல்லலாம். யாராவது பக்கத்தில் இருக்கிற குழந்தை 10வது ரேங்க்கு, நம்ம பிள்ளை 10வது ரேங்கா 1வது ரேங்க்குன்னு சொல்லிட்டோமா, போனோடனே ஸ்டடின்னு அவங்க கூட சேர்ந்து சுற்றுற அவன் பார் ஃபஸ்ட்டு எடுக்கிறான் அப்படின்னா. இப்போ காலகட்டங்கள்லாம் வேறு, படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் படிக்கிறதுலாம் கிடையாது. அது நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். இன்னும் டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். செய்யார் பாய்ஸில் போய் பாடம் சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். அடிக்க முடியல, அடிக்க முடியாது. இப்போ அடித்தா அப்பா அம்மாவெல்லாம் யாருமே கூட்டின்னு வர்றது கிடையாது. போன வருஷம் ஒரு பையனை என் கூட இருந்த வாத்தியார் அடிச்சிட்டாரு, நான் அடிக்கலை. அம்மா பேசலாமா, சண்டை போட்டு முடிச்சிட்டிங்களா? அவர் அடிச்சிட்டாரு. அடித்த உடனே சொன்ன அடிக்காதரான்னு அடிச்சிட்டான். மறுநாள் போய் ஊர் தலைவரை கூட்டின்னு வரோம். அப்பா அம்மாலாம் வரல, அவர் அந்த ஊர் மாவட்ட பிரதிநிதி கூட்டின்னு வர்றாரு, யாரோ வராங்க. அப்புறம் என்னை பார்த்தோன்னே ஓட்டான், நம்ம வாத்தியாரா அப்படின்னு. அவனுக்கு நான் வாத்தியார் போலது. அதனால இப்போ மாணவர்களை யாரையும் அடித்துள்ள அன்பால் சொல்ல முடியும். நான் படிக்கும்போது கெட்டு போவதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. தியேட்டர் கிடையாது, டென்ட்டு கோட்டா இருக்கும். அதுவும் 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பான், 7 மணிக்கு தான் ஆரம்பிப்பான். பகலில் போய் நான் ஸ்கூலில் கட் டெஸ்ட்டு, சினிமாவுக்கு போக முடியாது. கட் டெஸ்ட்டு உடனே பண்ணலாம், போய் கணத்தில் குத்தி கிடப்போம். வீட்டுக்கு வரும்போது உடம்புலாம் மண்ணை பூசின்னு வரும், இந்த குளிச்சு தெரியாமல் இருக்கணுமேன்ட்டு. என்னடான்னு கேட்பாங்க. தாய்க்கு தெரியும், கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, சனினை கணத்தில் குளிச்சுட்டு வரையா அப்படின்ட்டு செவுந்து போயிருக்காங்க வரும்போது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நோக்காக நம்மளை அனுபவித்து வைத்திருப்பார்கள். அடுத்த ஜெனரேஷன் தேட்டர் வந்தது, கட் டெஸ்ட்டு, சினிமாவுக்கு போவாங்க. நான் காலேஜெலாம் வரும்போது போனோன்னு வச்சுக்க, அதுக்குன்னே பொலிட் பீரோ 2-3 பேர் இருப்பான். நான் போகிறதுக்குன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவான், என்ன வாத்தியார், என்ன சார் உங்கள் பையன் மதியம் சினிமா ஓட்டாவில் பார்த்தேன் அப்படின்னா. வெரி குட், மாட்டிக்குவோம். அடுத்தது டிவி வந்தது. நீங்கள் படிக்கும் போதெல்லாம் டிவி தான்.
உங்கள் பேரண்ட்ஸ் வந்தாலும் முதல் கம்ப்ளைண்ட், ரிமோட்டு கீழே வைக்க மாட்டேன்றா, எந்நேரம் டிவி எதனா சொல்லுங்க அப்படின்னா. இப்போ சூனியத்தை பாக்கெட்லேயே வச்சுங்க. யாராவது செல்போன் இல்லாமல் இருக்க முடியுமான்னா முடியாது. மின்சாரம் இல்லாமல் முன்னெல்லாம் 3 தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, என்னது இருப்பேன். இப்போ அப்படிலாம் 4வதாக ஒன்று, அதை விட முக்கியமானது மின்சாரம். ஆகையால் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது. மாடுலேஷன் வந்து கொண்டே இருக்கிறது. அதை கையில் வச்சிங்கன்னா ஆகையால் அம்மாக்களுக்கு சொல்லுகின்றேன், அப்பாக்களுக்கு சொல்லுகின்றேன், வீட்டில் போகணும், நீங்கள் செல்போன் பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள். இல்லை பார்க்காம இருங்க, முடியுதா பாருங்கள். அப்போ உங்களால் முடியாத போது பையன் பார்க்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்ணு போடுண்டா, திருப்பி கேட்குறான் உனக்கு போவாதா அப்படின்ட்டு. ஆகையால் எங்களது போவாது, எங்களது பெரிய கண்ணு வந்து சின்ன கண்ணு நான் சொல்ல முடியும். ஆகையால் நீங்கள் அந்த செல்போன் பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள். பார்க்க வேணான்னு சொல்வது அத்தியாவசிய சேவையாக மாறிவிட்டது. முடிஞ்சால் நல்லா பசங்க படிக்கணும்னா கீபோர்டு வாங்கி வச்சு, கீபோர்டு செல்போர்டு வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே இல்லாமல் படம் பார்க்க முடியாது. காலையிலேருந்து உங்களுக்கு குட் மார்னிங் போட்டாதுன்னு தூக்கமே வருது. மெசேஜ் போட்டு தள்ளுறான். வாட்ஸ்அப்பில் வந்துன்னே இருக்குது. நிறைய பேர் கேட்பான் ஃப்ரெண்ட்லாம், நீ வாட்ஸ்அப்பே பார்க்கறது இல்லையான்னு. பார்ப்போம் பார்ப்பேன், நான் பதிலே சொல்ல மாட்டேன், அதான் எனக்கு வேலை. ஆகையால் எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்ட்டு சில பேருக்கு அதே வேலையாக இருக்கிறாங்க. ஆகையால் அதை குறைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் காலை எழும்போது அன்பாக எழுப்புங்கள். சனினை எழுந்துரு, டியூஷன் டைம் ஆச்சு அப்படிலாம் திட்டாதீங்க. இப்போ முதல்ல பள்ளிக்கூடம் சேர்க்குறானோ இல்லையா டியூஷன் சேர்க்குறான். பள்ளிக்கூடத்தை எவனும் நம்புறதே கிடையாது. காலையில் அன்பாக பேசுங்கள். சாயந்தரம் வந்த உடனே இன்று என்ன நடந்ததுன்னு பள்ளிக்கூடத்தில் பேசுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்க. அதை விட்டு நீ அவன் செல்ஃபோனை பார்த்துக்கின்னு சனினை அங்கே பிளாஸ்டில் டீ போட்டு வச்சு நான் குஷ்டு போ அப்படின்னா அது ஒரு செல்ஃபோன் எடுத்துன்னு போயிடும். இரவில் படுக்கும்போது நன்கு கதைகளை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தன்னாக படிக்கின்ற மாணவர்களாக வருகிறான இல்லை நல்ல மாணவனாக வருவான் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு முன்னால் எங்கிருந்தோ பாட்டு ஒன்று இருக்கும், சினிமா பாட்டு ஒன்று இருக்கும். எங்கிருந்தோ வந்த பறவைகளே, எத்தனையோ இன்ப கனவுகளே, சொந்தமில்லாத உறவுகளே, உங்கள் உறவு என்றும் நீடிக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. இப்போ நான் நினைவுபடுத்தினார். இப்போ லைவில் நினைவுகளும் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அவர் பதில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆனந்த் அவர்களுக்கு வணங்கி இப்பள்ளியின் ரங்கபாஷ்யம் அவர்களின் துணைவியார் திருமதி சாந்தா அம்மையார் அவர்களை போற்றி அவர்களையும் வணங்கி இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரவீன் சார் அவர்களையும், என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் விஜயசேகர் மற்றும் பாண்டரங்கன் சார், அவருடன் நான் பணியாற்றினேன். விஜயசேகர் மட்டும் தான் என்னோட பணியாற்றினார். அவருடைய சீனியர் பாண்டரங்கன் சார்லாம் இந்த பள்ளியினுடைய சீனியர் சார். ரமேஷ் சார், அடுத்து சேகர் சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை இல்லைங்களா. அடுத்து சீனிவாசன் சார் மற்றும் அருள்ஜோதி அவர்கள் வரவில்லை. உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அருள்ஜோதி என்று வர இயலவில்லை. அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டோம், நானும் விஜயசேகர் சாரும். இல்லை உடம்பு சரியில்லை, சென்னையில் இருக்கார் வேறு. நாங்கள் வேறு ஏதோ அலுவல் காரணமாக அவரும் வர இயலவில்லை. இந்த விழாவினை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த மாணவ செல்வர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றுதலுக்குரிய இந்த நாளை மிக சிறப்பும் சீருமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இருபால் மாணவ கண்மணிகளையும் அவர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவக்குகிறேன். இந்த பள்ளியில் முதல்ல நாங்கள் வந்துட்டு வேலை கேட்கும்போது ரங்கபாஷன் சார் அவர்கள் எந்த எதுவுமே சொல்லாமல் நீ வந்து வேலை செய்வோம். ஸோ சேகர் சார் சொன்ன மாதிரி அவனை அளக்கவே முடியாது. ரங்கபாஷ் சாரில் அளந்து பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. எல்லா விதத்துலையும் எங்கள் 3 பேர், நாங்கள் எப்போவுமே 3 பேர் ஒன்றா இருப்போம். நான் உங்கள் கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும். விஜயசேகர் இருந்தால் நான் இருப்பேன், நான் இருந்தால் அருள்ஜோதி இருப்பேன். இவங்க முழு பாதுகாத்து எங்களை கண்ணும் கருத்துமாக உங்களை எப்படி நாங்கள் பாதுகாத்தோமோ அது போல் ரங்கபாஷன் சாரும் சாந்தா அம்மாவும் எங்களை பாதுகாப்பாங்க. அவங்க பாதுகாக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது, அப்படி பாதுகாப்பாங்க. உங்களையும் அப்படித்தான் அவங்க பாதுகாத்தாங்க. ஒவ்வொரு மாணவரையும் மாணவியும் அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாணவருடைய பெற்றோரையும் அவர்களுக்கு தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது.
அங்கே மேலே இருந்துக்கிட்டே சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இந்த ஊர் தானே, இந்த பையன் இந்த ஊர் தானே, இவர் இன்னார் பையன் தானேன்னுவாங்க. அவர் ஜேஆர் சார் ரங்கபாஷன் சார் உட்காந்த இடத்துல சொல்லுவார். அவர் வெளியே அதிகமாக ரவுண்ட்ஸ் போகிறதால் மீதி உட்காந்துருப்பார். உட்காந்த இடத்துல இந்த பையன் எப்படி, இந்த கிளாஸ் எப்படி, இந்த கிளாஸ் எப்படின்பார். வெளியவே வரமாட்டார். அங்கேருந்தே எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணி உங்களை இந்த புண்ணிய பூமியில் வளர்த்து ஆளாக்கியவர் திரு ஜேஆர் சார் அவர்கள், ரங்கபாஷன் சார் அவர்கள். இந்த புண்ணிய பூமியில் வேலை செஞ்ச நாங்கள் அனைவரும் யாருமே சோடை போகாமல் எல்லோருமே அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு நானும் ரிட்டையர் ஆயாச்சு. 25 ஆண்டுகள் உங்கள் பேட்சோடு நான் வெளியே போன ஏப்ரலோடு ரிட்டையர் ஆகிட்டேன். இந்த கல்வித்துறையை மனசார தேர்ந்தெடுத்து உள்ளத்தோட அந்த உயிரை உள்ள வச்சு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் மாணவர்கள் வந்து பல பேர் என்னை சந்திக்கும் பொழுது பிற்காலத்தில் உங்ககிட்ட படித்த நாங்கள் யாரும் வீண் போகவில்லை அப்படிங்கிற வார்த்தையை என் காதால் கேட்டிருக்கோம். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, நாம் சொல்லிக் கொடுத்த பிள்ளைங்க முன்னேறி இருக்கிறாங்க. எல்லாமே அரசாங்க உத்தியோகம் போக முடியாது, பட் அவங்கவுங்க தொழில் நான் சொல்லும்போது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுமான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம்னு தெரியாது. முடிஞ்சவங்க 10வது வரைக்கும் படிங்க, முடியாதவங்க 10வது வரைக்கும் படிங்க. முடிஞ்சவங்க உயர்கல்விக்கு போங்க. 10வதுக்கு மேலே தொழிலை கற்றுக்குங்க. 5 வருஷம் ஒரு தொழில் இருங்க. 6வது வருஷம் நீ முதலாளியாக தான் ஆகணுமே வழியாக தொழிலாளியாக போகக்கூடாதுன்னு இருக்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்லை இருக்கா? இருக்கு. ஒரு தொழிலதிபர் இருக்கார் முன்னாடி, முத்துக்குமார். சொந்த காலில் நின்று இன்னைக்கு பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காப்புல. அந்த வார்த்தையை நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஜாப் போக முடியாது, இந்த சூழ்நிலை வேற. இன்னைக்கு அதே தான் சூழல். உங்கள் பிள்ளைங்களையும் அதே மாதிரி வளர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. பல கஷ்டங்கள் எல்லாம் தாண்டாமல் நீங்கள் யாரும் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. கொஞ்சம் நெஞ்சாலும் கஷ்டம் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஆணோ சரி பெண்ணோ சரி அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்றா போல பல கஷ்டங்களை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுடைய படிக்கட்டுகள், வளர்றதுக்கான படிக்கட்டுகள். தோல்விகள் வெற்றியின் அறிகுறின்னு சொல்லுவாங்க, படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலே நீங்கள் வளரணும்னு வாழ்த்துறேன். சார் சொன்ன மாதிரி உங்கள் துறையை தேர்ந்தெடுத்துங்க, அந்த துறையில் பெஸ்ட்டாகுங்க. உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுங்க. அவங்க இந்த வயசில் அறியாத வயசு, எல்லா விதமான அறிவுகளையும் கல்வியும் அவங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அன்றைக்கி தான் அடித்தோம். நான் லெஃப்ட்லேயே அடிப்பேன், முதுகுலேயே போய் திம்முன்னு சாத்துவேன். முதுகு விரிஞ்சிடும். நான் ஒரு முறை ஒரு பையனை அடிக்க சொல்லி வாங்கி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படியே முதுகு என்ன ஆகும், அடித்த உடனே உள்ளே இருக்க லங்ஸ் எல்லாம் விரியும். அந்த அளவுக்கு அடி விடும். இன்றைக்கெல்லாம் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்த மாணவர்களை யாரையும் தொடக்கூட முடியாது. இப்போல்லாம் நாங்கள் தொடாமல் தான் ரிட்டையர் ஆகணும். தொட்டால் அந்த அடிக்கெல்லாம் தாங்க மாட்டான். நீங்களாச்சும் தாங்கினீங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க ஒரு சின்ன அடிக்க கூட தாங்காது. ஒரு சின்ன சொல் திட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. போய் கோச்சிங்கன்னா 3 நாள் 2 நாளைக்கு 3 நாள் சாட மாட்டான். அதுவே நமக்கு வேதனையாக போயிடும். குழந்தைகளை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, திட்டமாக சொல்லி வளங்க. நீங்களும் வாழ்க்கையில் அப்படியே சோர்ந்து போகாதீங்க. மேலும் மேலும் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு இன்னும் சீரும் சிறப்பமாக வளர வேண்டும். இந்த மண்ணை மீண்டும் நினைவு வச்சுங்க, இது தெய்வீக மண். இந்த மண்ணில் படித்தவங்களும் சரி, வேலை செஞ்ச நாங்களும் சரி நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் மேலும் இப்பள்ளியை வளர்த்து கொண்டிருக்கின்ற பிரவீன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிரதர் பெரியவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் இருவாழ் மாணவ செல்வங்களை, கண்மணிகளை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. முகம்லாம் பெரும்பாலும் மாறி போச்சு, மறந்து போச்சு. ஏன்னா நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். உங்களை அடிக்கடி பார்க்குறவங்கள மட்டும் நாங்கள் பார்க்க முடியுது. இல்லை அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போனவங்கள பார்க்க முடியல. நடுவில் வழியில் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் இல்லை. சாரி, மன்னிச்சுக்கங்க. ஆக வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் மிக உயரமான நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும் என ஆண்டவனை கேட்டு பிரார்த்திக்கொண்டு என்னுடைய எந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன, ஏன்னா நீங்கள் 1996 வேலை கிடச்சி பேங்க்குக்கு போயிட்டேன். அதனால நீங்கள் ஏடா பிடிச்சோம் டீனேஜ் அட்டன் பண்ணாத ஏஜ் உங்கள் ஏஜ். சரி, இந்த ஸ்கூல் நான் வந்து உங்களுக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகம் பேச முடியாது, நம்மளுக்குள்ள இல்லை அதிகம். சும்மா இந்த பள்ளியை பற்றி சொல்லுறேன். நான் வந்து எனக்கு ஒரு பெருமை இருக்குது, முன்னாள் ஆசிரியர் மட்டும் இல்லை, முன்னாள் மாணவன். அதாவது அகத்தியரை எப்படி தமிழை கொண்டு வந்தாரோ தமிழ்நாட்டுக்கு, அது மாதிரி அகத்திய எப்போ முதலியார் இந்த ஸ்கூலில் கொண்டு வந்தார். அப்போ திண்ணை பள்ளிக்கூடம் அது, அகஸ்தியா ஸ்கூலுக்கான பேர். அவரோட பையன் ஐயாதுரை மலை, அவரோட பையன் ஜனார்தனன், ஜனார்தனோட பையன் ரங்கபாஷ்யம், அவரோட பையன் பிரவீன். அதாவது 5வது தலைமுறை. இது ரொம்ப சிறப்பு. எப்படி சூரியனுக்கு வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் வந்து சன்னதி ஸ்கூலு. இந்த பக்கம் கிழக்கு பாடசாலை, மேற்கு பாடசாலை, வடக்கு பாடசாலை, தெற்கு பாடசாலை 5 இருக்கும். எப்படி நம்ம கிழக்கு திசைக்கு கிழக்கு பாடசாலை, மேற்கு 5 ஸ்கூல். அதோட பெருமை. அதாவது எல்லா ஸ்கூலுக்கும் பேர் இருக்கும். கிங்ஸ்னா கிங்ஸ் ஸ்கூல் இருக்கும், வித்தியாசம். ஆனால் ஸ்கூலுக்கு பேரே கோயில். கோயிலில் போனால் என்ன வரும், நமக்கு நல்ல ஒழுக்கம் கிடைக்கும். அது மாதிரி தான். அடுத்தது அவருக்கும் திண்ணை பள்ளி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் சாரு நடுநிலை பிள்ளையை கொண்டு வந்து அப்போ நாங்கள் படித்தோம். இந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன். அதாவது 72 80 படித்தது. 72 1வது சேர்ந்து 80 வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரங்கபாஷோட அதிக தொடர்பு இருக்கு. அவரும் தான் டீச்சர் ட்ரைனிங் கொண்டு வந்தார், பிரைமரி டீச்சர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க மகன்கள்லாம் வந்து CBSE மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கு. அந்த சிறப்பு எல்லாமே ரங்கபாஷன் சார் சொல்லும்போது ஸ்ட்ரிக்ட் மாதிரி எனக்கு தெரியாது. இவங்க சொன்ன யாரை வச்சு எந்த வேலை நடத்தணும், எந்த காயம் நடத்தணும் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி மெமரி பவரில் பக்கா ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம், ஒரு ஷீட் எடுத்துருவாங்க. கரெக்டாக சொல்ல 3வது ஷீட்டை 4வது ஷீட் எடுத்துருவாங்க. கரெக்டாக 4வது ஷீட்டை தான் அவர் சொல்ல பேப்பர். அந்த மெமரி பவர் அதிகம். அதுக்கப்புறமா வந்து சொல்ல வந்து நான் முன்னாள் மாணவர்கள் என்னோட டீச்சர்ஸ் தான் ஞாபகம் வராங்க. கல்யாணி டீச்சர், மல்லிகா டீச்சர், வசந்தா டீச்சர், பத்மா டீச்சர், பிற்காம லில்லி டீச்சர், சாந்தா, சம்பந்தம், பாஸ்கர். எனக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். பத்மநாத சார் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. GS, GT, NS இவங்க இவங்க கூட பணிபுரிந்தாங்க. முனுசாம் PET கைத்துறை டீச்சர் வந்து கஸ்தூரி டீச்சரு. எங்கள் கூட படித்த பசங்கன்னா நிர்மலா, அதாவது லில்லி டீச்சர் பொண்ணு, மாலவி பத்மரா டீச்சர், பத்மா சாரோட பொண்ணு. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னடா இந்த பள்ளி நான் கற்றுக் கொண்டது அதிகம். இந்த பள்ளி நான் டீச்சராக கற்றுக் கொடுத்ததை விட கற்றுக்கொண்டு எடுத்துக்கிறோம். என்ன சொல்லணும்னா, இப்போ நான் பேங்க்கில் வளர்த்துறேன். டெய்லி பார்த்தா ஒருத்தர் சைன் பண்ணாங்க, சில பேர் சைன் பண்ணுறாங்க. அந்த பியூன் எடுத்துட்டு போல சார் நீங்கள் சைன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் என்னை வந்து நான் பண்ணவே கிடையாது. ஏன்னா நான் முதல்ல ஒரு இது பண்ணுறேன். ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஹெட்மாஸ்டர் ரூமில் நம்ம ஒரு ஜனரல் சார் மேனேஜர்னு சொல்லுவோம். அவருக்கு ஃபோட்டோ கேட்க அட்னன்ஸ் சொல்லுவோம். அப்படி இருக்கலாம் உள்ளே வந்து கையெழுத்து போட்டு தான் எல்லாம் உள்ளே வருவாங்க. அதனால் நான் எப்போ உள்ளே வந்தாலும் அட்னன்ஸை கையெழுத்து போட்டு தான் பேங்க்குக்கு வருவேன். மற்ற பேங்க் ஸ்டாஃப்லாம் மறந்துடுவாங்க, கையெழுத்து போட்டுலாம் மறந்துடுவாங்க. அது நம்மளுக்கு இந்த பேங்க் கட்டி கொடுத்து ஸ்கூல் கட்டி கொடுத்த ஒரு பாவம். பங்க்சுவாலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா ஹெட்மாஸ்டர் கற்றுட்டு தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 2 வகையில் ஹெல்ப் பண்ணலாம். வெறுப்பெலாம் ஹெல்ப் பண்ணலாம், நான் வெறுப்பு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணலாம், நான் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணலாம். அது முக்கியமானது. அடுத்து யாராவது சொல்லும்போது சொன்னாங்க, என்னக்கு ஒரே நிகழ்வு மட்டும் ஞாபகம் இருக்குது எனக்கு. எப்படி இந்த ஸ்கூலில் BCSR சங்கர் சொல்கிறாங்க, NS அவர் என்ன பயப்படுவாங்க. அதுக்கு என்ன கொஞ்சம் கரெக்டாக கண்டுக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ட்ரிப்பு ஹெட்மாஸ்டர் நானே உட்காந்துருக்கேன், ஹெட்மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பையன் தண்ணி அடிக்க தண்ணி கொடுக்குது. அந்த அப்போலாம் வாட்டர் கேன்லாம் கிடையாது, வாட்டர்லாம் கிடையாது. ஹெட்மாஸ்டர் ரூமில் தண்ணி எடுத்து வரோம். ஹெட்மாஸ்டர் ரூமில் சத்தம் பிடிக்கிறார். யார்ப்பா என்ன சுவிசார் தண்ணி கேட்டாரலாம். அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. சுவிசார் நம்மளோட ரூமில் இருக்காரு. அந்த சுவிசார் அந்தளவுக்கு என்னோட பையன் என்னோட பேர் யூஸ் பண்ணிங்க பசங்க. என் பேரை சொல்லி அவன் தண்ணி எடுத்துட்டு ஹெட்மாஸ்டர் ரூம் தள்ளி வந்து குடிச்சிடுவாங்க. இது இந்த வாழ்க்கையில் நடந்த சின்ன நிகழ்ச்சி. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்து. தேங்க்ஸ்.